எதற்காக சேமிக்க வேண்டும்? நமக்கு தேவையான செல்வத்தை பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து கோவில்களுக்கு என்னால் முடிந்த திருப்பணிகளை செய்து வருகிறேன். அதன் மூலம் பெருமாளின் அருளை நான் நிறைய சேமித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் மூவரும் கூறும் பொருளை அல்ல. நீ ஒரு ஒண்டிக்கட்டை, பிரம்மச்சாரி, திருமணமே வேண்டாம் என்று வாழ்பவன். பெருமாளின் அருள் போதும் என்று நீ வாழலாம். ஆனால் நாங்கள் குடும்பஸ்தர்கள். எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. வெறும் அருளை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது? பொருள்தான் எங்களுக்கு வேண்டும். எதற்காக இப்படி வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொத்தை 3 பங்காக பிரிக்க முடியுமா, முடியாதா? முடியாது. ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுகண்ணில் சுண்ணாம்பும் வைத்து பார்க்க என்னால் முடியாது. என் மகன் பார்க்கவதாசனுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது. நான் சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன். கொடுத்து விடுங்கள் அப்பா. கொடுத்து விடுங்கள். இவர்கள் சொல்வதைப் போல் பொன்னையும் பொருளையும் சேர்க்க எனக்கு சாமர்த்தியம் இல்லைதான். அதிலெல்லாம் நாட்டம் இல்லாத எனக்கு சொத்தில் மட்டும் எதற்கு பங்கு? சொத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கை எப்பொழுதும் போல்தான் இருக்கப் போகிறது. என்னால் இவர்கள் துன்பப்பட வேண்டாம். உங்களுக்கு மன உளைச்சல் வேண்டாம். சொத்தை 3 பங்காக பிரித்து இவர்களுக்கே கொடுத்து விடுங்கள். இவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். பார்கவதாசா, அம்மா, ஏனப்பா வருத்தமாக உட்கார்ந்திருக்கிறாய்? வருத்தமா? எனக்கு என்னம்மா வருத்தம்? வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாயே. அம்மா, இந்த கருமுகிலும் முழு நிலவும் பார்க்க பார்க்க சலிக்காத ஒன்று. அதைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தேன். காலையில் நடந்த சம்பவம் குறித்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ எந்த கவலையோ வருத்தமோ இல்லாமல் நிலவை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறாய். அம்மா, எதற்காக வருத்தப்படுகிறீர்கள்? நான் என்ன ஏதேனும் தவறான பாதையில் சென்று விட்டேனா? அல்லது என் அண்ணன்மார்களையோ தகப்பனாரையோ கடும் சொற்களால் காயப்படுத்தி விட்டேனா? இல்லையப்பா, நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. உன் அண்ணன்மார்கள் தான் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள்.